Hello, welcome to A.K.M NEET IAS Academy. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரோல் ஆஃப் என்ஜைம் இன் ஃபுட் இண்டஸ்ட்ரி. அதோட ஓவர்வியூ. என்ஜைம் இஸ் அ கைண்ட் ஆஃப் கேட்டலிட்டிக் ஆக்டிவ் ப்ரோட்டீன். ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. என்ஜைம்ன்றது ஒரு ப்ரோட்டீன், அது கார்போஹைட்ரேட் கிடையாது, அது ஃபேட் கிடையாது, மற்றபடி மினரல்ஸ் எதுவுமே கிடையாது. சரிங்களா, என்ஜைம்ன்றது கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன், கைண்ட் ஆஃப் கேட்டலிட்டிக் ஆக்டிவ் ப்ரோட்டீன். அப்புறம் இட்ஸ் கேட்டலிட்டிக் எஃபிஷியன்சி இஸ் ஹையர் தென் இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட். இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்டோட அதோட கேட்டலிக் எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸப்ட் த ஜெனரல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கெமிக்கல் கேட்டலிஸ்ட், enzyme has the following advantages like high catalytic efficiency, high specificity, mild work condition. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஹை ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக் இருக்கிறதால என்ஜைம் வந்து வைட்லி ரேஞ்சஸ் ஃபார் யூஸ்ட் இன் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, பீவரேஜ் இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, டெய்ரி இண்டஸ்ட்ரீஸ், டீ இண்டஸ்ட்ரீஸ், ஸோ பீவரேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ப்ரீவிங் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸில் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய எல்லாமே சேர்த்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் மோஸ்ட்லி இந்த என்ஜைம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகனா அதோட கேரக்டரிஸ்டிக், அதோட ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக் இருக்கிறதால. சரியா, ஜென்ரல் எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னு பார்த்தோம்னா பியர் ப்ரொடக்ஷன். ஓகே, பியரோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் மோஸ்ட்லி வந்து என்ஜைம் தான். என்ன என்ஜைம்? ஈஸ்ட். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி என்ஜைம்ஸ் நிறையா ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் மோஸ்ட் என்ஜைம்ஸ் அப்ளைட் இந்த ஃபுட் ப்ராசஸிங் ஆர் குளுக்கோ அமலைஸ். ஸோ இந்த குளுக்கோ அமலைஸ்ன்ற என்ஜைம் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் என்ஜைமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து புரோட்டியேஸ், லைப்பேஸ், எஸ்ட்ரேஸ், ஆக்சிடோரெக்டேஸ் அண்ட் ஐசோமரேஸ். ஸோ இந்த மாதிரி என்ஜைம்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒவ்வொரு என்ஜைமுக்கு என்னென்ன யூஸஸ் இருக்குது அப்படி பார்க்கலாம். சரியா, ஸோ என்ஜைம் த லிஸ்ட். சம் ஆஃப் த என்ஜைம்ஸ் ஜென்ரலி எம்ப்ளாய்ட் இன் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் லிஸ்டட் பிலோ. சரிங்களா, அல்ஃபா அமலைஸ். அல்ஃபா அமலைஸ் என்ன பண்ணுது, எதுக்காக இந்த அல்ஃபா அமலைஸ் என்ஜைம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? ஸோ அல்ஃபா அமலைஸ் இஸ் யூஸ் டு solubilize the carbohydrate found in barley and other cereals. So this enzyme are used in brewing industries. சரிங்களா, ஸோ ப்ரீவிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற அந்த பேர்லி சீரியல்ஸில் இருக்க கார்போஹைட்ரேட்டை சால்பிளைஸ் பண்ணுறதுக்காக இந்த அல்ஃபா அமலைஸ் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பீட்டா குளுக்கனேஸ். இந்த குளுக்கனேஸில் நேம் இருக்குது, பிரெட் ஆன் குளுக்கன்ஸ் இன் மால்ட்டில் இருக்க குளுக்கனேஸை பிரெட் பண்ணுறதுக்காகவும், அதுக்கப்புறம் அதர் மெட்டீரியல்ஸோட அதர் மெட்டீரியல்ஸில் இருக்க குளுக்கனையும் பிரெட் பண்ணுறதுக்காக இந்த என்ஜைம் யூஸ் பண்ணுறாங்க, பீட்டா குளுக்கனேஸ். தென் லைப்பேஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா சீஸ் வந்து ரைப்பனிங் ஆகிற டைமை வந்து குறைக்கிறதுக்காக. ஓகேவா, யூஸ் டு ஷார்டன் த டைம் ஃபார் சீஸ் ரைப்பனிங். தென் இட் இஸ் எம்ப்ளாய்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் என்ஜைம் மாடிஃபைட் சீஸ் அண்ட் பட்டர் ஃப்ரம் சீஸ் கர்ட் ஆர் பட்டர் ஃபேட். தென் papain is widely used in meat industry. So this is one of the previous question கேட்டிருக்காங்க. This papain is widely used in meat industry. Which enzyme were used in மீட் டெண்டரைசர்? ஓகேவா, மீட் டெண்டரைசர் ஒன்றுமே கிடையாது, அந்த மீட் வந்து சாஃப்ட்னஸ் ஆகிறதுக்கும் அதோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் அதோட டேஸ்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறது தான். சரிங்களா, அந்த மீட்டை அப்படி டெண்டரைஸ் பண்ணுவாங்க. சரியா, அதுக்காக எந்த என்ஜைம் யூஸ் பண்ணுறாங்கன்னா பெப்பைன். சரினா இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் சைமோசைன் ஹெல்ப்ஸ் இன் கர்லிங் ஆஃப் மில்க். எதுக்காக கர்லிங் ஆஃப் மில்காக எதுக்காக அப்படி பண்ணுறோன்னா பை பிரெட் ஒன்று கப்பாகேஷன்ஸ் இன் சீஸ் மேக்கிங் பண்ணும்போது அந்த கேர்டில் இருக்க கெப்பாசிட்டினை பிரெட் பண்ணுறதுக்காக இந்த சைமோசின் யூஸ் பண்ணுறாங்க. சரியா, அடுத்து மைக்ரோபியல் ப்ரோட்டீசஸ். ஓகே, யூஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபிஷ் மில்ஸ் அண்ட் மீட் எக்ஸ்ட்ராக்ட், டெக்ஸ்ட்ரைஸ் ப்ரோட்டீன் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் மைக்ரோபியல் ப்ரோட்டீஸ் என்ஜைம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பெக்டினேஸ், ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட் பல்ப் டு ஃபெசிலிட்டேட் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன். இட் ஆல்சோ ஹெல்ப் இன் த கிளாரிஃபிகேஷன் அண்ட் ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஃப்ரூட் ஜூஸ். ஓகேவா, வைட்லி எந்த கம்பெனி வந்து ஃப்ரூட் ஜூஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அந்த கம்பெனி மோஸ்ட்லி வந்து இந்த பெக்டினேஸ் என்ற என்ஜைம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கொஸ்டின். இந்த கொஸ்டின் கேட்கலாம், இது வரைக்கும் கேட்டிருக்காங்க தெரியல, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில், பட் கேட்கலாம். ஓகேவா, விச் என்ஜைம் வாஸ் யூஸ் ஃபார் கிளாரிஃபிகேஷன் அண்ட் ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஃப்ரூட் ஜூஸ்? தட் என்ஜைம் இஸ் பெக்டினேஸ். தென் லாக்டேஸ் எல்லாருக்குமே தெரியும், மில்கில் வந்து லாக்டோஸ் என்ற என்ஜைம் இருக்குது. அது ப்ரோட்டீன் சொல்லுவாங்க. அந்த என்ஜைம், அந்த ப்ரோட்டீன் இருக்குது, அதுக்காக இந்த லாக்டேஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மில்கில் வந்து லாக்டோஸ் என்ற ப்ரோட்டீன் இருக்குது, அந்த லாக்டோஸில் வந்து நம்ம டெரைவ் பண்ணதான் லாக்டேஸ்ன்ற என்ஜைம். சரிங்களா, இது எதுக்காக என்னவா யூஸ் பண்ணுறாங்க, ஒரு அடிட்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் லாக்கிங் லாக்டேஸ். எந்த இண்டிவிஜுவல்ஸுக்கு லாக்டேஸ் லாக்கிங்காக இருக்காங்களோ அவங்களுக்காக இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸில் ஒரு அடிட்டிவாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, எதை? லாக்டேஸ் என்ஜைம். சரிங்களா, அப்புறம் குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் இஸ் ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் டு குளுக்கோனிக் ஆசிட் டு ப்ரிவென்ட் மைலோட் ரியாக்ஷன். அந்த மைலோட் ரியாக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் தட் கிவ்ஸ் ப்ரௌன் ஃபுட் எ பர்டிகுலர் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அது தடுக்காமல் இருக்கிறதுக்காக அந்த குளுக்கோனிக் ஆசிட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் என்ற என்ஜைம் யூஸ் பண்ணுறாங்க. இன் ப்ராடக்ட்ஸ் காஸ்ட் பை ஹை ஹீட் யூசிங் டீஹைட்ரேஷன். தென் செல்லுலோஸ், கன்வர்ஷன் ஆஃப் செல்லுலோஸ் வேஸ்ட் டு ஃபெர்மெண்டபிள் ஃபீட் ஸ்டாக். ஓகேவா, செல்லுலோஸ் நிறைய ப்ராடக்ட் வந்து வேஸ்ட் ஆகிறத அது தடுத்து அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்டை ஒரு ஃபெர்மெண்டபிள் ஃபீட் ஸ்டாக்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு செல்லுலோஸ் என்ற என்ஜைம் யூஸ் பண்ணுறாங்க. சரியா, ஸோ மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுறாங்க ஃபார் எத்தனால் ப்ரொடக்ஷன் அண்ட் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன், செல்லுலோஸ் இந்த என்ஜைம். ஸோ இந்த லிஸ்ட் நல்லா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க.
ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமில் மோஸ்ட்லி இந்த கொஸ்டின் கேட்கலாம். சரியா, எந்த என்ஜைம் எந்த இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அதோட நேச்சுரல் என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக் என்ன, அதை கேட்பாங்க. சரியா, அப்புறம் வந்து அதோட கிளாஸிஃபிகேஷன், என்ஜைமோட கிளாஸிஃபிகேஷன்ஸ். என்ஜைம் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகிருக்கும் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் பயோ கேட்டலிட்டிக் ஆக்டிவ் ப்ரோட்டீன் சொல்லியிருக்கோம். சரியா, அது வந்து கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன் பேஸ் பண்ணி அதை வந்து ஒரு 6 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. 6 மேஜர் டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஆக்சிடேட் ரெடக்டேஸ், அதுக்கப்புறம் ஆக்சிடேட்டேஸ், இப்போ டிரான்ஸ்ஃபரேஸ், ஹைட்ரோலேஸ், லையேஸ், ஐசோமரேஸ் அண்ட் லைகேஸ். சரிங்களா, இந்த ஆக்சிடேட்டேஸ் பேர்லேயே இருக்குது ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன், இன் விச் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் எதர் கெயினாக இருக்கும், இல்லை லாஸ்ட் கூட ஆகலாம். சரியா, ஸோ எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம் ஆக்சிடேஷன் சொல்லுவாங்கன்னா அது சைட்டோக்ரோம் அண்ட் ஆக்சிடேஷன் சொல்லலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபரேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஓகே, கெமிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் இருக்குன்னு தெரியும். ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்னால் என்ன, அப்புறம் வந்து கார்பன் ஹைட்ரஜன் ஒரு கெமிக்கல் பாண்டில் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த பாண்டில் இருக்க அமினோ குரூப்ஸ் லைக் ஃபங்க்ஷனல் குரூப்பை சேஞ்ச் பண்ணும். சரிங்களா, என்னென்ன குரூப்ஸாக சேஞ்ச் பண்ணுது அப்படி பார்த்தோம்னா அமினோ குரூப், அசெட்டைல் குரூப், பாஸ்பேட் குரூப். இந்த குரூப்பில் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த டிரான்ஸ்ஃபர் என்ஜைம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேரில் இருக்குல்ல ட்ரான்ஸ்ஃபருக்காக யூஸ் பண்ணுவோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகேவா, எக்ஸாம்பிள் அசிட்டேட் கைனேஸ். அதுக்கப்புறம் ஹைட்ரலேஸ் எல்லாருக்குமே தெரியும். வாட் இஸ் அடிஷன் ஆஃப் வாட்டர். ஓகே, பர்டிகுலர் அமினோ குரூப்பில் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறதுக்காக இந்த ஹைட்ரலேஸ் பண்ணுவோம். பர்டிகுலர் காம்பவுண்டர் ஏதாவது ஹைட்ரலைஸ் பண்ணுறோன்னா அதுக்கு பேர் என்ன, அடிஷன் ஆஃப் வாட்டர். இந்த இடத்துல அடிஷன் ஆஃப் வாட்டர்னு சொல்லலாம், இல்லை ரிமூவல் ஆஃப் வாட்டர்னு சொல்லலாம், ஹைட்ரலைஸ்னு சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல அடிஷன் ஆஃப் வாட்டர்னு வருது. சரிங்களா, ஸோ பர்டிகுலராக என்ன என்ஜைம் யூஸ் பண்ணுறாங்க, இதுக்கு ப்ரோடியூஸ் என்ற என்ஜைம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லையேஸ் என்று ரிமூவல் ஆஃப் குரூப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் வித்தவுட் ஹைட்ரலைசிஸை பண்ணாமல் அந்த பர்டிகுலர் காம்பவுண்டில் இருக்க ஆட்டம்ஸை ரிமூவ் பண்ணுறது. சரிங்களா, ஸோ இதுக்காக நம்ம பர்டிகுலர் என்ன என்ஜைம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தோன்னா ஆக்சிலேட் டிகார்பாக்சிலேஸ். சரிங்களா, அதுக்கு ஐசோமரேஸ், ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் வித்தின் அ மாலிகுல். ஐசோமரேஸ்னால் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கணும், ரெண்டு காம்பவுண்டு ஒரே காம்பவுண்டாக இருக்கணும். அந்த ரெண்டு காம்பவுண்டில் இருக்க மாலிகுலை அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணுறது. சரியா, ஸோ இதுக்காக என்ன என்ஜைம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அலனைன் அண்ட் ராஸ்மேஸ் அண்ட் லைகேஸ். ஓகேவா, மேலே பார்த்த 5 கிளாஸிஃபிகேஷன் எல்லாமே ஒரு இதான் என்னவாக இருந்துச்சுன்னா எல்லாமே பிரேக் டவுன் பண்ணுறது, ரீஅரேஞ்ச் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருந்தது. பட் இந்த லைகேஸ் என்ஜைம் பாருங்களேன், இது வந்து லைகேஸ்ன்றது என்னன்னா ஜாயின் பண்ணுறது, ஜாயினிங் ஆஃப் 2 molecules இன் presence ஆஃப் ATP இந்த ப்ரெசன்ட் யூஸ் பண்ணி அந்த 2 molecules ஜாயினிங் பண்ணுறது. ஓகேவா, ஒன்லி லைகேஸ் இஸ் த ஜாயினிங் என்சைம். மீதி இருக்க 5மே பிரேக் டவுன் பண்ணுறது, இல்லை ட்ரான்ஸ்ஃபரேஸ் பண்ணலாம், எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணலாம். சரியா, அதுக்கப்புறம் DNA, அதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கிறது DNA லைகேஸ். சரிங்களா, ஸோ this is the basic 6 compounds, 6 classification which based on chemical reactions the enzymes were classified. This is 6 based reactions. சரியா, அதுக்கப்புறம் இன்னும் ஸ்பெசிஃபிக்கான என்சைம்ஸ் வேர் யூஸ்ட் இன் ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஓகே, அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்ப்போம், ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன என்சைம்ஸ் வந்து என்னென்ன ஃபுட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பார்ப்போம். சரியா, டெய்ரி இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற என்சைம்ஸ் வந்து கேட்டலைஸ் அப்புறம் லாக்டேஸ். ஓகேவா, கேட்டலைஸ் ஹஸ் ஹை என்சைம் ஆக்டிவிட்டி இன் bovine cholesterol, mainly used for removal of excess hydrogen peroxide in dairy products. டெய்ரி ப்ராடக்ட்ஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அந்த மில்கில் நேச்சுரலாகவே பாக்டீரியா இருக்கும். சரிங்களா, அந்த பாக்டீரியா என்ன பண்ணும், ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஆசிடை வந்து அந்த பாக்டீரியாவை கில் பண்ணுறதுக்காகவும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடு அதில் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருவோம், ஃபுட் அலர்டன்ஸில் பார்த்தோம். சரியா, ஸோ அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை ரிமூவ் பண்ணுறதுக்காக, எக்ஸஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம கேட்டலிஸ்ட் என்ற என்சைம் யூஸ் பண்ணுறாங்க. சரியா, thereby to kill pathogens by using hydrogen peroxide. ஓகேவா, then லாக்டேஸ் கேன் ரெடியூஸ் த கண்டென்ட் ஆஃப் லாக்டோஸ் டு ப்ரொடியூஸ் லோ லாக்டோஸ் மில்க். சில பேர்த்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி டிவைடட் இன்டு ஃபுட் அலர்ஜன் அப்புறம் ஃபுட் இன்டாலரன்ஸோட மெயின் எக்ஸாம்பிள் என்ன, லாக்டேஸ் இன்டாலரன்ஸ். சரிங்களா, சில பேர்த்துக்கு வந்து லாக்டேஸ் அந்த மாலிகுல அவங்க அந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு வந்து இன்டாலரன்ஸாக இருக்கும், அவங்களுக்கு டைஜஸ்டபிள் ஆகாமல் இருக்கலாம், இல்லை நாஷியா வாமிட்டிங் அந்த மாதிரி வரும், அதான் இன்டாலரன்ஸ் சொல்லுவாங்க. சரியா, ஸோ அந்த மாதிரி இருக்க இண்டிவிஜுவல்ஸ்க்காக அந்த மில்கில் இருக்க லாக்டோஸ் கண்டென்ட்டை ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அதுக்காக என்ன என்சைம் யூஸ் பண்ணுறாங்க, லாக்டேஸ் என்சைம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லாக்டேஸ் கேன் ரெடியூஸ் த கண்டென்ட் ஆஃப் லாக்டோஸ் டு ப்ரொடியூஸ் லோ லாக்டோஸ் மில்க். ஓகேவா, இந்த லோ லாக்டோஸ் மில்க் வந்து வெறும் அவங்களுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை, இட்ஸ் ஆல்சோ கேன் இம்ப்ரூவ் த மில்கோட ஃப்ளேவர், ஸ்வீட்னஸ் அண்ட் நியூட்ரிஷனல் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணலாமா. சரிங்களா, ஸோ டெய்ரி இண்டஸ்ட்ரியில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற என்சைம்ஸ் கேட்டலைஸ் அப்புறம் லாக்டேஸ். சரிங்களா, அடுத்து இந்த மீட் இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி பார்த்த மாதிரி வைட்லி யூஸ்டிங் என்சைம் இஸ் பேப்பைன். சரியா,
ஸோ என்ஜைம் யூஸ்ட் இன் த மீட் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் மெயின்லி யூஸ் டு இம்ப்ரூவ் ப்ராடக்ட் குவாலிட்டி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மீட்டோட குவாலிட்டி லைக் ஸ்மெல், கலர், டேஸ்ட், அப்புறம் இன்க்ரீஸ் த ஆடட் வேல்யூ ஆஃப் பை ப்ராடக்ட்ஸ். சரிங்களா, இதுக்காக தான் மோஸ்ட்லி மீட்டில் என்ஜைம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இதில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற நமக்கு என்ஜைம் என்னன்னா பேப்பன் என்ஜைம். நல்லா இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ திஸ் பேப்பன் என்ஜைம் கேன் treated with beef products to have reddish brown color, crispy taste and good flavor, which completely overcomes traditional shortcomings including tough taste, tenderness, grey color, low yield. ஓகேவா? ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி ஒரு ப்ரீஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம தயாரித்தோம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு டஃப் டேஸ்ட்டாக இருக்கலாம், டெண்டர்னஸ் இருந்திருக்கலாம், அதுக்கு கிரே கலர், இது எல்லாத்தையும் ஒரு ஓவர்கம் பண்ணுறதுக்காக இந்த என்ஜைம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பெப்பைன் என்ஜைம். சரிங்களா, இது வந்து ஒரு கால்சியம் ப்ளஸ் இன்டென்சிஃபையர்னு கூட சொல்லலாம். சரியா? ஸோ மீட்டில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற என்ஜைம் இதுதான். சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்குறது ஃபுட் அண்ட் வெஜிடபிள்ஸில் என்ன டைப்ஸ் ஆஃப் என்ஜைம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பார்த்தோம்னா பெக்டின், செல்லுலேஸ் அண்ட் அமலைஸ். ஓகேவா? இந்த என்ஜைம்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி ஃபுட் அண்ட் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? திஸ் என்ஜைம்ஸ் ஆர் மெயின்லி யூஸ்டு ஃபார் பீலிங் ஃப்ரூட், கிளாரிஃபையிங் ஃப்ரூட் ஜூஸ், ரெடியூசிங் த விஸ்காசிட்டி ஆஃப் ஃப்ரூட் ஜூஸ், இன்க்ரீஸிங் த ரேட் ஆஃப் ஃப்ரூட் ஜூஸ், அப்புறம் என்ஹான்சபிலிட்டி. ஸோ இந்த மூணு அந்த ஃப்ரூட்டை பீல் பண்ணுறதுக்காகவும், அந்த ஃப்ரூட் ஜூஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்காகவும், அந்த ஃப்ரூட் ஜூஸோட விஸ்காசிட்டி குறைக்கிறதுக்காகவும், இந்த மாதிரி குறைச்சா நமக்கு என்ன ஆகும், அந்த ஃப்ரூட் ஜூஸோட ரேட்டு அதிகம் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதை சொல்லியிருக்காங்க. அதோட அப்புறம் அந்த ஃப்ரூட் ஜூஸோட ஸ்டெபிலிட்டியும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்களாம். ஓகேவா? பெக்டின், செல்லுலேஸ் அண்ட் அமலைஸ் ஃபார் வைட்லி யூஸ் இன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். சரிங்களா, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஃப்ரூட் ஜூஸோட அந்த ஃபஸ்ட் நம்ம ஃப்ரூட் ஜூஸ் நம்ம ரெடி பண்ணோம்னா அந்த ஃப்ரூட்டோட மேலே இருக்க அந்த கவரிங் நம்ம என்ன பண்ணணும், பீல் பண்ணோமா, அதுக்காகவும், அதுக்கப்புறம் அந்த ஃப்ரூட் ஜூஸில் இருக்க அடல்ட்ரன்ஸில் கிளாரிஃபை பண்ணுறதுக்காகவும், அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஜூஸோட விஸ்காசிட்டி குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. சரியா? அதுக்கப்புறம் டீல டைப் ஆஃப் என்ஜைம் யூஸ் பண்ணுறாங்க. செல்லுலேஸ், பெக்டினேஸ், ப்ரோட்டியேஸ், அப்புறம் டானேஸ். சரிங்களா, இந்த செல்லுலேஸ் அண்ட் பெக்டினேஸ் கேன் பி யூஸ் ஃபார் பிரேக் டவுன் த செல் வால் ஆஃப் டீ and making the active ingredients of tea more easily to dissolve and improve the rate of instant tea products and product clarity and aroma of the tea. சரிங்களா, இது cellulose and pectinous. Then protease can improve tea extract rate and clarity and enhance the taste and improve the separation performance of tea. ஓகேவா? protease. Tannins can improve the tea cold soluble, prevent tea cloudy and can improve the strength of the tea. ஸோ இதுக்காக tannins யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ டீ இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற என்ஜைம்ஸ் என்னன்னா செல்லுலோஸ், பெக்டினேஸ், ப்ரோட்டியேஸ் அண்ட் டானஸ். சரிங்களா? ஸோ ஓகே, நம்ம என்னென்ன இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன மோஸ்ட்லி நம்ம என்ஜைம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை மட்டும் நீங்கள் ஒழுங்காக பார்த்தாலே போதும். சரியா? அதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டு, இந்த கிளாஸிஃபிகேஷனோடையும் பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸிஃபிகேஷன் பேஸ் பண்ணி என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் என்ஜைம் யூஸ் பண்ணுறாங்க அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ஜைம் லிஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த என்ஜைம் லிஸ்ட்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் வரலாம். ஸோ இது ஓவர்வியூ. ஓகேவா? சரி, ஓகே, இதோட வந்து ரோல் ஆஃப் என்ஜைம் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, பாய்.